Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா Subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. அவள் இன்னும் வரல, நான் அவளுக்காக 10 மணில இருந்தே காத்து கொண்டிருக்கேன். நம்ம ஸ்பீச் வாக்குல என்ன சொல்லுவோம்? அவளை இன்னும் காணல, அவ வாரன்னு சொல்லிட்டு இன்னும் வரல. ஓகே, அவ இன்னும் வரல, நான் அவளுக்காக 10 மணில இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ இதுல ரெண்டு நிகழ்வு இருக்கு. ஓகே, அவள் இன்னும் வரல அது ஒரு நிகழ்வு, அடுத்து நான் அவளுக்காக 10 மணில இருந்தே காத்துட்டு இருக்கேன் அப்படி. அப்போ ஃபர்ஸ்ட் நிகழ்வு மட்டும் எடுக்கும், அவள் இன்னும் வரல, அதை மட்டும் ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோம். ஓகே, அவள் இன்னும் வரல, ஒரு செயல் ஆல்ரெடி நடக்க வேண்டி இருந்தது தானே, அவ ஆல்ரெடி வர வேண்டியது. ஆனா என்ன, அவளை இன்னும் காணல, அவ இன்னும் வரல. ஓகே, அவ இன்னும் இப்படி ஒரு செயல் ஆல்ரெடி நடக்க வேண்டி இருந்தது, ஆனா அது இன்னமும் நடக்கல. ஓகே, இன்னும் அந்த செயல் நடக்கல அப்படின்னு சொல்லும் போது நம்ம அத பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் எழுதுவோம். ஓகே, அவள் இன்னும் வரல, அவ இன்னும் அங்க போகல அப்படின்னு சொல்லுவோம்ல, அது எல்லாமே நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ ஒரு செயல் நடக்க வேண்டி இருந்தது, ஆனா என்ன, இன்னமும் அந்த செயல் நடக்கல. இன்னும் அப்படின்னு சொல்ற இடத்துல இன்னும் அந்த செயல் நடக்கல அப்படின்னா அங்க பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். அப்ப பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம்? சப்ஜெக்ட். இல்ல சப்ஜெக்ட் எது? அவள் இன்னும் வரல, இது வருதா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன? சப்ஜெக்ட் she. சப்ஜெக்ட் என்ன? அவள். அவள்னா she எழுதணும். அது இன்னொரு பாருங்க, அவள் இன்னும் வரல, நெகட்டிவா தான் பேசுறோம். வந்தாள், வருகிறாள் அப்படின்னா அது பாசிட்டிவா பேசுறது. வரல, வரவில்லை அப்படின்னா அது நெகட்டிவா பேசுறது. ஓகே, அப்போ பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதியாச்சு. அடுத்து என்ன எழுதணும்? has இல்லனா have போடணும். ஓகே, has எங்க வரும்? சப்ஜெக்ட் he, she, it. அடுத்து சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணும்போது நம்ம has யூஸ் பண்ணுவோம். அது இது சப்ஜெக்ட் I, you, we, they. ப்ளூரல் நவுன் வரும்போது have யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப இங்க நெகட்டிவா நம்ம பேசுறோம். வரல அப்படின்னு நெகட்டிவா பேசுறதுனால has not இல்லனா have not அதுதான் யூஸ் பண்ணுவோம். அந்த நெகட்டிவா பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்ல நம்ம நெகட்டிவா பேசுறோம் அப்படின்னா has யூஸ் பண்றோம்னா has not, இல்லைன்னு சொன்னா hasn't. ஓகே, அப்புறம் have யூஸ் பண்றோம் அப்படின்னா have not இல்லனா haven't. இங்க என்ன யூஸ் பண்ண? சப்ஜெக்ட் she வந்திருக்கு, she வந்திருக்கனால நம்ம has தான் யூஸ் பண்ணுவோம். அத நெகட்டிவா எடுக்கும்போது has not இல்லனா hasn't போடலாம். ஓகே, ஷார்ட்டா hasn't. அப்போ she hasn't, ஏன்னா நெகட்டிவா நம்ம பேசுறதுனால hasn't. அடுத்து என்னது? சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட் என்னது? இங்க வரல, வரக்கூடிய செயல் தான் நடக்கல. அப்ப வாரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? come. கம்மோட பாஸ்ட் came. அடுத்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அந்த பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் படி verb என்ன ஃபார்ம்ல இருக்கும்னா V3 ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. verb என்ன ஃபார்ம்ல இருக்கும்? V3 ஃபார்ம்ல இருக்கும். அப்போ வரல, வரக்கூடிய செயல் நடந்திருக்கணும், ஆனா நடக்கல. அப்ப வாரத்துக்கு இங்கிலீஷ்ல come, கம்மோட பாஸ்ட் came, திரும்பவும் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது? come தான். come. ஓகே, she hasn't come. அவள் வரல. எப்போ? இன்னும். இன்னும் அப்படின்னா இங்க yet போடணும். still அப்படின்னாலும் இன்னும் அப்படின்னு தான் அர்த்தம், yet அப்படின்னாலும் இன்னும் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த still எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு செயல் பாஸ்ட்லயே தொடங்கி இப்பவும் அந்த செயல் முடிஞ்சிருக்காது, இப்பவும் நடந்துட்டே இருக்கும். நம்ம சொல்லுவோம்ல, அவர் இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவர் இன்னும் அந்த படம் பார்த்துட்டு இருக்காரு அப்படி நம்ம சொல்லுவோம்ல. அடுத்து இன்னும் அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்காரு, அவர் இன்னும் அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டே தான் இருக்காரு அப்படி நம்ம சொல்லுவோம்ல. அப்படி ஒரு செயல் இன்னமும் கண்டினியூ ஆயிட்டே தான் இருக்கு, பாஸ்ட்ல தொடங்கி இருக்கும், அது இன்னமும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. அப்போ அந்த இன்னும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஸ்டில் யூஸ் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல ஸ்டில் வரும். இதே இது இந்த செயல் நடக்கல, நடக்க வேண்டி இருந்தது, ஆல்ரெடி நடக்க வேண்டி இருந்தது,
ஆனா என்ன நடக்கல, ஒரு செயல் நடக்கல, இன்னும் நடக்கல, இன்னும் நான் அதை முடிக்கல, இன்னும் நான் அங்க போகல அப்படி நம்ம சொல்லுவோம்ல. ஒரு செயல் நடக்கல அப்படின்னு சொல்லும் போது, இன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லும் போது நம்ம yet யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த yetக்கும் ஸ்டில்லுக்கும் இன்னும் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரியுதுல? ஸ்டில் அப்படின்னா ஒரு செயல் ஆல்ரெடி தொடங்கி இன்னும் அந்த செயல் கண்டினியூ நடந்துட்டே இருக்கு, இன்னும் அந்த இந்த செயலை பண்ணிட்டே தான் இருக்கும். ஓகே, அப்போ இன்னும் நம்ம டிவி பார்த்துட்டே இருக்க. ஓகே, நம்ம சொல்லுவோம்ல அவர் இன்னும் டிவி பார்த்துட்டே தான் இருக்காரு, நம்மளுக்கு சீரியல் பார்க்கவே டைம் தர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ இன்னும் அவர் பார்த்து முடிக்க மாட்டேங்கிறாரு, இன்னும் எழுதி முடிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்போ அந்த செயல் இன்னமும் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. ஆனா yet அப்படின்னா என்னது, ஒரு செயல் நடக்க வேண்டி இருந்தது ஆனா இன்னும் நடக்கல அப்படின்னு சொல்லுவோம்ல. இன்னும் அவ அங்க போய் சேரல அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ அந்த இன்னும் அப்படின்னா yet யூஸ் பண்ணணும். ஓகே, ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் புரியுதுல்ல? yetனா இன்னும் அந்த செயல் நடக்கல அப்படின்னு அர்த்தம், இன்னும் வரல, இன்னும் போகல, இன்னும் படிக்கல, இன்னும் தூங்கல அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்போ she hasn't come yet அப்படின்னா அவள் இன்னும் வரல. ஓகே, அடுத்த நிகழ்வு பாருங்க. நான் அவளுக்காக 10 மணிலிருந்தே காத்து கொண்டே இருக்கேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அவளுக்காக 10 மணிலிருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா. அது எப்படி சொல்றது? இந்த இது எப்படி இருக்குன்னா, இந்த செயல் வந்து பாருங்க 10 மணியிலிருந்து, ஓகே 10 மணிலிருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு, அது இப்பவும் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. ஓகே, நம்ம டைம் காலத்தை கரெக்டா மென்ஷன் பண்ணிருக்கோம். 10 மணிலிருந்தே ஸ்டார்ட் ஆகி அது இப்பவும் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு செயல் 10 மணிலிருந்து, இது நான் 10 மணி நேரமா அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நான் 10 மணி நேரமா உன் போனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அப்படி சொல்லும் போதும் நம்ம என்னது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல தான் நம்ம எழுதுவோம். ஓகே, ஒன்னு 10 மணி நேரமாக அப்படின்னு சொல்லும் போதும் சரி, இல்ல 10 மணிலிருந்தே நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னாலும் அது என்னது பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்படின்னா பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னா ஒரு செயல் வந்து பாஸ்ட்ல தொடங்கி இருக்கும். ஓகே, பாஸ்ட்ல தொடங்கி ஒரு குறிப்பிட்ட டைம்ல தொடங்கி இருக்கும், பாஸ்ட்லயே தொடங்கி அது இப்பவும் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, நான் 5 வருஷமா இந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ 5 வருஷமா, 5 வருஷத்துல இருந்து ஸ்டார்ட், இப்பவும் 5 வருஷம் ஆகுது, இப்பவும் அந்த செயல் என்ன கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. ஓகே, 5 வருஷமா நான் இந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுமா. அப்ப அது இன்னும் முடியல, இப்பவும் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு. ஓகே, பாஸ்ட்ல தொடங்கி இருக்கு, குறிப்பிட்ட காலத்துல அந்த பாஸ்ட்ல தொடங்கி இப்பவும் அது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு அப்படின்னா அங்க வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அப்போ இத வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி எழுதணும் பாருங்க. நான் அவளுக்காக 10 மணிலிருந்தே காத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோமா. காத்துக்கொண்டே இருக்க, இததான் நம்ம பேச்சு வாக்குல நான் 10 மணிலிருந்தே காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எப்படி எழுதுறது? ஃபர்ஸ்ட் வந்து நான் சப்ஜெக்ட் என்ன ஐ. ஓகே, இங்க ஷீ போடக்கூடாது, இங்க என்னது இந்த நிகழ்வுல தான் ஷீ வரும், அவள். இங்க அடுத்த நிகழ்வு வந்தாச்சு, அப்போ நான் தான் 10 மணிலிருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்ன சப்ஜெக்ட் என்ன ஐ. அடுத்து என்ன, இல்ல வந்து பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் படி ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதிட்டு அடுத்து வந்து have been இல்லனா has been யூஸ் பண்ணணும். இந்த பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு நம்ம வந்து have has யூஸ் பண்ணுவோம்ல, அதே போல பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்க்கு என்ன யூஸ் பண்ணனும்னா have been இல்லனா has been யூஸ் பண்ணுவோம். ஓகே, அந்த have been எப்ப வரும்னா சப்ஜெக்ட் ஐ, யூ, வி, தே. அடுத்து ப்ளூரல் நவுன் வரும்போது have been யூஸ் பண்ணுவோம். இந்த have எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ அங்கதான் have been யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதே போல has சப்ஜெக்ட் he, she, it, சிங்குலர் நவுன். இந்த has எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம்? he, she, it சிங்குலர் நவுனுக்கு யூஸ் பண்ணுவோம். அங்கதான் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணுவோம்? has been யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப இங்க சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு, ஐ வந்திருக்கனால இங்க have been. ஓகே, I have been. அடுத்து என்ன வரணும்? verb வரணும். இல்ல verb எது? verb வந்து வெயிட்
பண்ணிட்டு இருக்குது, வெயிட் பண்ணிட்டே இருக்க, அப்போ காத்துட்டு இருக்குது. காத்துட்டு இருக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? வெயிட். இங்க verb வந்து V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, verb V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். இங்க என்னன்னா verb V3 ஃபார்ம்ல இருக்கும். present perfect tenseக்கு verb V3 ஃபார்ம், இங்க வந்து V1 ஃபார்ம். கூட என்னது? ing வரும். verb கூட என்ன வரும்? ing. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. present perfect continuous tense படி first subject, அடுத்து have been இல்லனா has been, அது சப்ஜெக்ட பொறுத்து. ஓகே, அது எழுதிட்டு அடுத்து என்னது? verb எழுதணும். அந்த verb கூட என்னது வரணும்? ing வரணும். அந்த verb வந்து V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். அது கூட நம்ம என்ன சேர்ப்போம்? ing சேர்ப்போம். ஓகே, அடுத்து மற்றபடி எழுத வேண்டியதா. அடுத்து என்ன? அவளுக்காக நான் வந்து காத்துக்கொண்டே இருக்க. யாருக்காக? அவளுக்காக. அந்த காக அப்படின்னு சொல்றோம்ல, அந்த காக அப்படின்னா for. காகனா for, அடுத்து அவளுக்காக for her. ஓகே, for her அப்படின்னா அவளுக்காக. இது அவனுக்காக அப்படின்னா for him. ஓகே, அது இது அவர்களுக்காக அப்படின்னா for them. ஓகே, அடுத்து என்ன? இப்போ ஒரு நேம் மென்ஷன் பண்ணி நான் ராஜாவுக்காக 10 மணில இருந்து வெயிட் பண்றேன் அப்படின்னா for ராஜா. ஓகே, ஒரு நேம் மென்ஷன் பண்றதா இருந்தா இல்ல நேம் எழுதணும். அடுத்து என்ன? எப்போ? 10 மணியிலிருந்து. ஓகே, எத்தனை மணில இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்? 10 மணியிலிருந்து. அந்த இருந்து அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு since. இதுல நம்ம from யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்ப 10 மணில இருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு எண்டிங் பாயிண்ட் இருந்துன்னா 10 மணில இருந்து நான் 1 மணி வரை காத்துட்டு இருந்தேன் அப்படின்னா நம்ம from யூஸ் பண்ணலாம். ஆனா இது என்ன? 10 மணியில இருந்து. ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இருக்கு, எண்டிங் கிடையாது. இப்படி ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் அந்த டைம் மென்ஷன் பண்ணும்போது ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இங்க since போடணும். அப்போ since 10 மணி, அப்போ 10 o'clock. ஓகே, since 10 o'clock. She hasn't come yet அப்படின்னா அவ இன்னும் வரல. அடுத்து என்ன? நான் அவளுக்காக 10 மணில இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா I have been waiting for her since 10 o'clock. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நீ யாருடன் அங்க போன? நம்ம கேட்போம்ல, நீ யார் கூட அங்க போன? அந்த யாருடன் அத வந்து யார் கூட அங்க போன? நீ யார் கூட அங்க போன அப்படின்னு கேட்போமா? அது எப்படி கேக்குறது பாருங்க. யார் கூட அங்க போன. ஓகே, பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சது. ஓகே, பாஸ்ட்னா என்னது? நடந்து முடிஞ்சது. அப்போ நடந்து முடிஞ்சதை பத்தி நம்ம கொஸ்டினா கேக்குறோம், யார் கூட அங்க போன அப்படின்னு. அப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து WH கொஸ்டின் வந்திருக்கு, யாருடன். அது வந்து யார் கூட அப்படின்னு. அந்த யாருடன் அப்படின்னா யார், யாருன்னா என்னது? ஹூ. அந்த WH கொஸ்டினா ஃபர்ஸ்ட் எழுதணும். அந்த உடன் இருக்குல்ல, உடன், யார் உடன், யார் கூட. அப்போ யாரோ ஒருத்தங்க கூட நம்ம போயிருப்போம், அந்த கூட யார் வராங்களோ அப்ப அந்த யாருடன், யார் கூட அப்படின்னு சொல்லும் போது அந்த உடன் அப்படின்னா வித். ஓகே, வித். அப்போ அந்த வித்த வந்து நம்ம லாஸ்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து WH கொஸ்டின் எழுதணும். அடுத்து என்னது? போன அப்படின்னு நம்ம பாஸ்ட பத்தி கேக்குறோம். ஓகே, மெயின் வெர்ப் வந்திருக்கு, போகக்கூடிய செயல் நடந்திருக்கு. சோ நம்ம வந்து இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம கொஸ்டின் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் WH கொஸ்டின், அடுத்து என்ன வரணும்? did. சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம கொஸ்டின் கேட்கும் போது did யூஸ் பண்ணுவோம். அப்ப did. இது WH கொஸ்டின் வரலைன்னா the did தான் ஃபர்ஸ்ட் வரும் கொஸ்டினா கேட்கும் போது. ஓகே, இங்க WH கொஸ்டின் வந்திருக்கு, அதனால அதை எழுதிட்டு அடுத்து did. அதுக்கு அப்புறம் தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? நீ. நீனா யூ. இந்த சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இந்த ஆக்சிலரி வர்ப் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே did தான் வரும். ஓகே, did you. அடுத்து என்ன வரணும்? verb வரும். verb இல்ல எது? போன, போகக்கூடிய செயல் தான் நடந்திருக்கு. போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? go. எங்க போனா? அங்க. அங்கன்னா the. அங்கேனா என்னது? the. அடுத்து அந்த வித்த வந்து லாஸ்ட் போடணும். ஓகே, who
who did you go there with அப்படின்னா நீ வந்து யார் கூட அங்க போன, யாருடன் அங்க போன அப்படின்னு கேக்குறது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நீ யாருடன் இங்க வந்த. நம்ம கேட்போம் நீ யார் கூட இங்க வந்த அப்படின்னு கேட்போமா, யார் கூட இங்க வந்த அப்படின்னு. அப்ப அது எப்படி கேக்குறது பாருங்க, யார் WH கொஸ்டின் வந்திருக்கா, அத ஃபர்ஸ்ட் எழுதணும். இங்க பாருங்க, வந்த, ஆல்ரெடி வந்தாச்சு. ஓகே, அப்ப பாஸ்ட்ல நடந்து முடிஞ்சாச்சு, வந்தாச்சு. இங்க என்ன செயல் நடக்குது, வரக்கூடிய செயல் தான் நடந்திருக்கு. அப்ப என்னது பாஸ்ட் டென்ஸ், இன்னொன்னு என்னது மெயின் வெர்ப் வந்திருக்கு. அப்ப அந்த வெர்போடே முடிச்சிருக்கு வந்த. அப்ப என்ன, இங்க சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம எழுதலாம். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி எழுதும் போது என்னது, கொஸ்டினா கேட்கும் போது இங்க என்னது WH கொஸ்டின் வந்த அப்படின்னா அத ஃபர்ஸ்ட் எழுதணும். யாருடன், அந்த யார்னா who. அடுத்து என்ன, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம ஆக்ஸிலரி வெர்ப் என்ன யூஸ் பண்ணுவோம், did. அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன, நீனா you. அடுத்து என்னது verb. verb என்ன, வந்த, வரக்கூடிய செயல் தான் நடந்திருக்கு. வரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது come. இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், என்னன்னா நம்ம பாஸ்ட பத்தி பேசினாலும் இங்க verb வந்து ஏன் பிரசன்ட்ல வந்திருக்கு, பாஸ்ட் தானே வரணும். இங்க வந்து என்ன யூஸ் பண்ணிருக்கோம், ஆக்ஸிலரி வெர்ப் did யூஸ் பண்ணிருக்கோம். did யூஸ் பண்ணிருக்கனாலதான் இங்க verb வந்து பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கு. did வந்தாலே verb என்ன ஃபார்ம்ல இருக்கும், பிரசன்ட் ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, did வந்தா verb பிரசன்ட் ஃபார்ம்ல இருக்கும். நம்ம பாஸ்ட பத்தி பேசினாலும். ஓகே, அடுத்து என்ன வரணும், இங்கே, இங்க அப்படின்னா here. அடுத்து என்ன, அந்த உடன் இருக்குல்ல, யார் கூட, அந்த உடன்னா with, அது லாஸ்ட் எழுதணும். ஓகே, அப்ப who did you come here with அப்படின்னா நீ யார் கூட இங்க வந்த அப்படி. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவன் யாருடன் அங்க போனா. நம்ம கேட்போம்ல, அவன் வந்து யார் கூட அங்க போனா அப்படின்னு கேட்போமா, அவன் யார் கூட அங்க போனான். அப்போ போகக்கூடிய செயல் நடந்து முடிஞ்சிச்சு, அப்ப பாஸ்ட். ஓகே, பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு, இங்க ஒரு செயல் நடந்திருக்கு. அப்ப என்ன, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல நம்ம எழுதலாம். இங்க பாருங்க, யாருடன், அந்த யார்னா WH கொஸ்டின் who, அத ஃபர்ஸ்ட் எழுதணும். அந்த உடன்னா with, யாருடன், யார் கூட அப்படின்னு சொல்லும்போது அப்ப அந்த with நம்ம லாஸ்ட் எழுதணும். அப்ப ஃபர்ஸ்ட் WH கொஸ்டின் எழுதணும். அடுத்து என்ன எழுதணும், இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி நம்ம எழுதுறதுனால did யூஸ் பண்றோம், did. அடுத்து என்ன, சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட் என்ன, அவன்னா he. ஓகே, இல்ல வந்து கொஸ்டினா நம்ம கேக்குறனாலதான் இந்த did வந்து சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஓகே, இல்லைன்னா நம்ம சாதாரணமா பாசிட்டிவா பேசும்போது, இப்போ பாசிட்டிவா பேசும்போது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், நெகட்டிவா பேசும்போது யூஸ் பண்ணுவோம். அந்த நெகட்டிவா பேசும்போது அவன் வரவில்லை அப்படின்னு சொல்லுவோமா, அவன் வரல அப்படின்னு. அவன் வரவில்லைனா he didn't come அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட் வரும், அடுத்து இந்த didn't நெகட்டிவ்ல வரும். ஓகே, ஆனா கொஸ்டினா கேக்குறனால நம்ம வந்து என்னது, சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி did வரும். அப்போ who did he, அடுத்து என்ன வரணும், verb. verb என்ன, போனான், போகக்கூடிய செயல் தான் நடந்திருக்கு. போறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது go. இங்க என்னது, பாஸ்ட் பத்தி பேசினாலும் verb வந்து V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஏன், இங்க did வந்திருக்கு. ஓகே, அடுத்து என்ன, அங்கன்னா the. அடுத்து அந்த உடன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு with. ஓகே, who did he go there with அப்படின்னா அவன் யாருடன் அங்க போனா, அவன் வந்து யார் கூட அங்க போனா அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் பாருங்க, அவ இன்னும் சாப்பிடவில்லை. நம்ம சொல்லுவோம்ல, அவ வந்து இன்னும் சாப்பிடல. நம்ம பேச்சுவாக்குல என்ன சொல்லுவோம், அவ இன்னும் சாப்பிடல. ஓகே, ரெண்டுமே ஒண்ணுதான், சாப்பிடவில்லை, சாப்பிடல. அவ இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லலாம், அதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார்